வணக்கம். இன்னைக்கு எங்கள் கோயம்புத்தூரில் பருப்பு குழம்பு எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வித்தியாசமாக அவரைக்காய் வச்சு பருப்பு குழம்பு பண்ணியிருக்கோம். அவரைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பர் டேஸ்டியாக ஒரு பருப்பு குழம்பு டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பருப்பு குழம்புக்கு இன்னைக்கு பாசிப்பருப்பு, பொங்கலுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்க, அந்த பாசிப்பருப்பு ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு குக்கர் விசில் போட்டு 2 விசில் எடுத்து வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை, டக்குன்னு வெந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம காயை வேக வச்சு வச்சிடலாம். இன்றைக்கி அவரைக்காய் எடுத்திருக்கேன். அவரைக்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பொதுவாக அவரைக்காய் சாம்பாரில் போடுவோம், இந்த மாதிரி பருப்பில் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனில் அவரைக்காய் போட்டுட்டு லைட்டாக எண்ணெய், தாளிக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க. ஏன்னா பச்சையாக வேகிறத விட கொஞ்சம் வதங்கி வெந்ததுன்னா நல்லாயிருக்கும். கூடவே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் அளவு அவரைக்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சக்தி சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஓரளவு வதங்கின பின்னாடி கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்னு எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி, அந்த காய் வேகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா அந்த காயை வேக வச்சுருங்க. அவரைக்காயும் தக்காளியும் நல்லா வெந்து வரணும். இப்போ குக்கர் விசில் ஆஃப் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் பாசி பருப்புங்கிறதுனால நல்லா வெந்து வந்துடும் 2 விசிலில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ காயும் நல்லா வெந்துருச்சு. ஒரு காய் எடுத்து பாருங்கள் வெந்துருச்சா அப்படின்னு. இன்னும் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி போட்டு வேக வைங்க, ஏன்னா நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்த பின்னாடி அந்த காயை எடுத்துட்டு, வெந்த காய்களை எடுத்துட்டு அந்த பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற பருப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், சாம்பார் மாதிரி தண்ணியாக மாதிரி இருக்கக்கூடாது, இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பருப்பு குழம்பு நல்லாயிருக்கும். அந்த காய் கலவையை எடுத்துட்டு பருப்புக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கம்மியாகவே போடுங்க, ஃபைனல் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா இந்த வெங்காய வடகு கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கு இந்த குழம்புக்கு. வரமிளகாய், ஒன்றே ஒரு வரமிளகாய், அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும், அப்போ தான் குழம்புக்கு தாளிப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இந்த வெங்காயமெல்லாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அப்புறமா அந்த தாளிப்பு எடுத்து நம்ம குழம்புல போட்டுடலாம். இப்போ மல்லித்தலை, இது ஆப்ஷனல் தான். சில பேருக்கு மல்லித்தலை பருப்பு குழம்புல பிடிக்கும், சில பேர் நேச்சுரல் ஃப்ளேவர் விரும்புவாங்க. ஸோ வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பருப்பு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் பருப்பு குழம்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நமக்கு சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகளுக்கு இதில் நெய் விட்டு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால பொரியல் இல்லாமையே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பருப்பு குழம்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.